அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி எக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேங்க எனக்கு தேவைன்றதுனால. உங்களுக்கு எத்தனை முட்டையோ அத்தனை முட்டைக்கு ஏற்ற மாதிரி மசாலா அளவுகளை குறைக்கிறதோ கூட்டுறதோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மசாலா செய்யணும். ரொம்ப ஈஸி தான், ஒரு 10 மினிட்ஸில். அதாவது வெங்காயமும் தக்காளியும் வேகிற நேரம் தான் உங்களுக்கு. மற்றபடி முட்டைலாம் வேகிறது எவ்வளோ சீக்கிரத்தில் குக் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த டிஷ்ஷை செஞ்சிடலாம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, மெயினாக நாங்களாம் சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிடுவோம். மெயினாக வாங்க ஒரு பேன் வச்சுட்டு 1 ஏலக்காய், 2 லவங்கம், சும்மா கொஞ்சம் பட்டை அதை போட்டுட்டு வெங்காயம் ஆக்சுவலி ஜீரகம் போடணும். நான் வெங்காயம் போட்டுட்டேன். ஸோ அதனால் நடுவில் அது கொஞ்சம் இடம் ஒதுக்கி கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொரிஞ்சது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வெங்காயம் நான் பெரிய வெங்காயம், நான் 7 முட்டைன்றதுனால பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் அளவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. எப்போயுமே தக்காளி கம்மியாக தான் போடணும், வெங்காயம் அதிகமாக இருக்கணும். ஸோ கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா கிடைக்கும் வெங்காயம் அதிகமாக போடுறதுனால. இது தக்காளியும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி மசாலாக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும். இந்த 2 குக் பண்ணுற நேரம் தான், மற்றபடி எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் தேங்காய் பால் எடுத்து போடுறதா இருந்தாலும் போடலாங்க. நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். தேங்காய் பால் எடுக்க ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா அரைச்சிட்டு அப்படியே கையிலே புழிஞ்சு கூட விடலாம் அந்த தேங்காய் பாலை. அதுதான் வெங்காயத்தில் நான் 2 பச்சை மிளகாவை 3 நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நான் க்ரீம் போட போகிறேன். நான் தேங்காய் பால் போடலை, வீட்டில் தேங்காய் இல்லாதனால க்ரீம் இருந்தது, சரி அதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதனால் நான் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் தேங்காய் பாலோ அப்படி தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பால் கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த இது அரைச்சி அப்படியே புழிஞ்சி விடுங்க தேங்காவை, அவ்வளோதான். ஸோ இது நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் மசாலா. நான் தண்ணியுமே ரொம்ப விடலை, ஓரளவுக்கு தான் விட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ரீம் போட்டுட்டேன். க்ரீமை விட தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் தேங்காய் இல்லாததுனால நான் க்ரீம் போட்டிருக்கேன். க்ரீமும் போட்டு செய்வோம் நாங்கள் ஆக்சுவலி. ஸோ போட்டாச்சு. முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி, உடச்சி ஊற்ற முன்னாடி கொஞ்சம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா முட்டை 7 முட்டை நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் உடச்சி. உடச்சி போட்டாச்சு. அதுக்கு மேலே மூடி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு, நான் எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போதெல்லாம் மூடி வச்சு தாங்க வதக்கினேன். இது நான் ஒவ்வொரு வாட்டி மூடி எடுக்கிறது உங்களுக்கு காட்ட நல்லா இருக்காதுன்றதுக்காக நான் போடல. அதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு மூடிடுங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்தை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேறு சைடிஷ்லாம் எதுவுமே தேவைன்னா, முட்டைலாம் நம்ம செஞ்சிட்டோன்னா எப்படி மீன் குழம்பு செஞ்சாலோ இல்லை மட்டன் குழம்பு செஞ்சாலோ அது மட்டுமே போதுன்ற மாதிரி இருக்கும் இல்லையா, இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் வேக வச்சு குழம்பு செஞ்சிங்கன்னா சைடிஷ் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா பிசைஞ்சு வாய் உள்ள போட்டும்போது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.